வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜாலில் திடீரென சுற்றி வளைக்கப்பட்ட நட்சத்திர விடுதி. உள்ளே சிக்கிய சட்டவிரோத பொருட்கள். நபர் ஒருவர் செய்த மோசமான செயல். நடந்தது என்ன? திடீரென மயானத்திற்கு சென்று சவப்பெட்டியை தோண்டிய நபர்கள் வெளியே தோண்டியதன் அதிர்ச்சி தரும் காரணம். தீவிர விசாரணையில் போலீசார். திடீரென மாற்றம் கண்ட தங்கத்தின் விலை. நகை வாங்க உள்ளோருக்கு வெளியான விலை நிலவரம். அடுத்தடுத்து அதிகரிக்கும் விலை நிலவரங்கள். லிட்ரோ எரிவாயு விலையும் அதிகரிக்கிறது. வெளியிடப்பட்ட தகவல்கள். யாழ்ப்பாணம் மணல்காடு பகுதிக்கு சுற்றுலா சென்ற வெளிநாட்டவரை தாக்கிய போலீசார். வெளியான காணொளி. நீ முதலில் பேசாமல் இரு. ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அர்ச்சுனா எம்பியுடன் கடும் வாக்குவாதம். திடீரென கொந்தளித்த கஜேந்திரன். அனுராதபுரத்தில் திடீர் பரபரப்பு. வீட்டிற்கு அருகில் வந்த 10 அடி நீள ராட்சத முதலை. அச்சத்தில் உறைந்த கிராம மக்கள். இலங்கை இந்திய வெளிவிவகார அமைச்சர்கள் மேற்கொண்ட அவசர சந்திப்பு. கலந்துரையாடப்பட்ட முக்கிய விடயங்கள். இலங்கையில் டிஜிட்டல் பணப்பரிமாற்றம் தொடர்பில் புதிய நடைமுறை. அரசாங்கத்தின் அதிரடி நடவடிக்கை. மக்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. நாட்டில் மின்வெட்டு அமுலாகுமா? வெளியான உண்மை தகவல் இதுதான். தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். யாழ்ப்பாணத்தில் 97 வெளிநாட்டு மதுபான போத்தல்கள் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளன. பண்டத்தரிப்பு சில்லாலி பகுதியில் அமைந்துள்ள ஒரு நட்சத்திர விடுதியிலிருந்து இந்த மயான போத்தல்கள் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நடவடிக்கை நேற்று காவல்துறையினரால் முன்னெடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஒருவரை சந்தேக நபராக கைது செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிந்தன்கேணி மதுவரி நிலைய அதிகாரிகளால் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த விடுதியில் மதுபான விற்பனைக்கு தேவையான அனுமதி இல்லாத நிலையிலேயே இந்த மதுபானங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மொரட்டுவை லட்சபதி பகுதியில் அடக்கம் செய்யப்பட்ட பெண் ஒருவரின் சடலத்திலிருந்து நகைகளை திருடும் முயற்சியில் மர்ம நபர்கள் மயானத்தில் உள்ள சவப்பெட்டியை தோண்டியுள்ளனர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக லட்சபதிய பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் வழங்கிய முறைப்பாடு அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. உயிரிழந்த தாயாருக்கு இமிடேஷன் வகை மாலை, காதணி மற்றும் வளையல்கள் அணிவித்து உடல் அடக்கம் செய்யப்பட்டதாக முறைப்பாட்டில் மகள் தெரிவித்துள்ளார். தாயார் உயிரிழந்ததை நினைவு கூர்வது செய்ய மயானத்திற்கு சென்ற போது இருவர் சவப்பெட்டியை தோண்டிக் கொண்டிருந்த நிலையில் அவரை கண்டதும் அந்த 2 நபர்களும் தப்பியோடியுள்ளனர். மேலும் உயிரிழந்த பெண்ணின் உடல் மிகவும் விலை உயர்ந்த சவப்பெட்டியில் அடக்கம் செய்யப்பட்டிருந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் தொடர்பாக மயானத்தின் பாதுகாப்பு உத்தியோகஸ்தரை போலீசார் நேற்று கைது செய்துள்ளனர். தப்பியோடிய 2 சந்தேக நபர்கள் மொரட்டுவை மாநகர சபையின் ஊழியர்களாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிப்பதும் மேலும் விசாரணைகள் மொரட்டுவை போலீசார் மூலம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அனுராதபுரம் எப்பாவெளு சத்துரஸ்கம பகுதியில் நேற்று காலை இடம்பெற்ற சம்பவம் ஒன்று அப்பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 10 அடி நீளமுடைய ராட்சச முதலையொன்று வீடொன்றிற்கு அருகில் வந்திருந்த நிலையில் அதனை கிராம மக்கள் இணைந்து பிடித்து வனஜீவராசிகள் அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, நேற்று இரவு தலாவ எப்பாவெளு பிரதான வீதியில் சத்துரஸ்கம சந்தி அருகில் இந்த முதலை நடமாடுவதை அப்பகுதி வழியாக சென்ற ஒருவரால் முதலில் கவனிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து உடனடியாக செயற்பட்ட கிராம மக்கள் ஒன்றிணைந்து முதலையை பிடிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். பின்னர் பிடிக்கப்பட்ட முதலை பாதுகாப்பாக அங்கிருந்த தென்னை மரம் ஒன்றில் கட்டி வைக்கப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வனஜீவராசிகள் அதிகாரிகளிடம் அந்த முதலை ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறையிலிருந்து மணல்காடு பகுதிக்கு சுற்றுலா சென்றவர்களை தாக்கும் சம்பவம் தொடர்பான காணொலி ஒன்று தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, சில சுற்றுலா பயணிகள் பருத்தித்துறையிலிருந்து மணல்காடு பகுதிக்கு சென்றிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த நேரத்தில் அங்கு இருந்த சிலர் சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் சிவில் உடையில் இருந்ததுடன் சிலர் மேல்
ஆடைகளேயின்றி மது அருந்திய நிலையில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அவர்கள் காங்கேசன்துறை மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவை சேர்ந்த காவல்துறையினரே என ஆரம்பகட்ட தகவல்கள் குறிப்பிடுகின்றன. அதேவேளை அவர்கள் திணைக்கள வாகனத்தில் வந்திருந்ததும் குறித்த காணொலியில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதலில் காயமடைந்த இருவர் மந்திகை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியுள்ளது எனவும் கூறப்படுகின்றது. இலங்கையின் தங்கத்தின் விலை நேற்று ஒரே நாளில் 3 தடவைகள் அதிரடியாக உயர்ந்துள்ளது என்று அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி நேற்று ஒரே நாளில் மட்டும் இதுவரை 20,000 ரூபாயால் தங்கத்தின் விலை அதிகரித்துள்ளது. இன்று காலை 24 கரட் தங்கம் ஒரு பவுன் 3,65,000 ரூபாயாக இருந்த நிலையில் முதலில் அது 3,70,000 ரூபாயாக உயர்ந்தது. அதன் பின் மீண்டும் 3,75,000 ரூபாயாக உயர்ந்ததுடன் பின்னர் மேலும் 10,000 ரூபாய் அதிகரித்து தற்போது ஒரு பவுன் தங்கம் 3,85,000 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது. இதேவேளை 22 கரட் தங்கம் ஒரு பவுன் 3,54,200 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது. உள்நாட்டில் தங்கத்திற்கு உள்ள கேள்வி மிகவும் அதிகரித்துள்ளதே இந்த வரலாறு காணாத விலை உயர்வுக்கு காரணம் என வர்த்தக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் பதற்றத்தின் தாக்கம் காரணமாக நாட்டில் சமையல் எரிவாயு விலை அதிகரிக்கக்கூடும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பில் லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்த்தன ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கையில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதிக்குள் எரிவாயு விலை திருத்தம் குறித்து தீர்மானம் எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். அதேவேளை எதிர்வரும் மே மாதம் வரையிலும் போதுமான அளவு லிட்ரோ எரிவாயு கையிருப்பு நாட்டில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஏற்கனவே முன்பதிவு செய்யப்பட்டுள்ள எரிவாயு கப்பல் விரைவில் நாட்டை வந்தடையும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இந்நிலையில் சர்வதேச சந்தையில் எரிசக்தி மீதான தேவையின் அதிகரிப்பு காரணமாக ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் புதிய விலை உயர்வு அறிவிக்கப்படக்கூடும் என சன்ன குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இதேவேளை கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இலங்கையில் எரிபொருள் விலைகள் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வலிகாமம் வடக்கு தெல்லிப்பளை பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரனுக்கும் இடையில் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் யாழ்ப்பாணம் தைட்டி பகுதியில் அமைந்துள்ளதாக கூறப்படும் சட்டவிரோத விகாரை தொடர்பான நிலைமை குறித்து ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ஸ்ரீ பவானந்தராஜாவிடம் கஜேந்திரன் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த ஸ்ரீ பவானந்தராஜா இந்த விவகாரம் தொடர்பில் ஜனாதிபதி மட்டத்தில் கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருவதாகவும் விரைவில் தீர்வு வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். இந்நிலையில் குறித்த விகாரைக்கு ஆதரவாக காவல்துறையினரும் இராணுவத்தினரும் செயல்படுகின்றனர் என்றும் காணி உரிமையாளர்களே உள்ளே செல்ல அனுமதி மறுக்கப்பட்டு தென்பகுதியிலிருந்து வருபவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படுகின்றது என்றும் கஜேந்திரன் குற்றம் சாட்டினார். மேலும் தங்களுக்கு எதிராக காவல்துறையினர் பொய் வழக்குகள் பதிவு செய்கின்றார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதன்போது குறுக்கிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா காவல்துறைக்கு எதிராக செயல்பட்டால் அதற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம் என தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த கஜேந்திரன் எல்லா விடயங்களுக்கும் வழக்கு தொடர முடியாது என கூறினார். இதையடுத்து என்னை யாராவது தாக்கினால் நான் வழக்கு தொடர முடியாது என்றால் அவர்களை சுட முடியுமா என ராமநாதன் அர்ஜுனா கேள்வி எழுப்பியதை அடுத்து சபையில் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. தொடர்ந்து பலாலி காவல்துறையினர் இனவாதமாக செயல்பட்டதாக கஜேந்திரன் குற்றம் சாட்டிய நிலையில் நீங்கள் போக்குவரத்திற்கு இடையூறு விளைவித்துள்ளீர்கள், அதற்காக ஆதாரங்கள் என்னிடம் உள்ளன என அர்ஜுனா பதிலளித்தார். இதற்கு பதிலளித்த கஜேந்திரன், அர்ஜுனா நீங்கள் அமைதியாக இருங்கள், உங்களிடம் ஆதாரம் இருந்தால் நீதிமன்றத்திற்கு செல்லுங்கள், தேவையற்ற கருத்துக்களை வெளியிட வேண்டாம் என தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் காரணமாக கூட்டத்தில் சில நேரம் பதற்றமான நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்திய வெளியுறவு அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் மற்றும் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹீரத் ஆகியோருக்கும் இடையே விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடலில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் மோதல்கள் தொடர்பாக விவாதிக்கப்பட்டது என இந்திய வெளியுறவு அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார்.
தன்னுடைய எக்ஸ் சமூக வலைப்பக்கத்தில் பதிவிட்ட தகவலின்படி இந்தியாவின் தற்போதைய நிலைமை பற்றிய நிலைப்பாடு தொடர்பாக இலங்கை வெளிவிவகார அமைச்சருக்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த கலந்துரையாடல் மிகவும் வெற்றிகரமானதாக அமைந்துள்ளதாகவும் இந்திய வெளியுறவு அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் தெரிவித்தார். இலங்கையில் 5000 ரூபாவிற்கும் குறைவான லங்கா QR மூலமான பணப்பரிமாற்றங்களுக்கு எவ்வித மேலதிக கட்டணங்களும் அறவிடப்பட மாட்டாது என அரசாங்கம் அறிவித்துள்ளது. டிஜிட்டல் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இதன்படி 5000 ரூபாவிற்கு குறைவான தொகையை QR குறியீடு மூலம் அனுப்பும் நபரிடமிருந்தோ அல்லது அதை பெறுபவரிடமிருந்தோ எந்த ஒரு மேலதிக கட்டணமும் அறவிடப்பட மாட்டாது. சமகாலத்தில் 20க்கும் மேற்பட்ட நிதி நிறுவனங்கள் மற்றும் 30க்கும் மேற்பட்ட கைபேசி செயலிகள் மூலம் லங்கா QR பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. எனினும் இதன் பயன்பாடு மிகவும் குறைந்த மட்டத்திலேயே உள்ளது. கடந்த ஆண்டின் 3ஆம் காலாண்டின் லங்கா QR ஊடாக சுமார் 1.18 பில்லியன் ரூபாய் பெறுமதியான 2,74,000 பரிமாற்றங்கள் மட்டுமே நடைபெற்றுள்ளன. இது மாதத்திற்கு சராசரியாக சுமார் 90,000 பரிமாற்றங்கள் மட்டுமே ஆகும். பெரும்பாலான QR பரிமாற்றங்கள் 5000 ரூபாவிற்கும் குறைவாகவே உள்ளதால் இந்த புதிய சலுகை மூலம் மக்கள் பணத்திற்கு பதிலாக டிஜிட்டல் முறையை பயன்படுத்துவதை ஊக்குவிக்கும் எதிர்பார்ப்பு உள்ளது. மின்சார உற்பத்திக்கு தேவையான எரிபொருள் கிடைத்து வருவதால் இதுவரை நாட்டில் மின்வெட்டை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை என்று தேசிய கட்டமைப்பு செயற்பாட்டு தனியார் நிறுவனத்தின் தலைவர் கலாநிதி PL பிரதீப் பிரியதர்ஷன பெரேரா தெரிவித்துள்ளார். எனினும் மின்சார தேவை அதிகரித்து வருவதால் நுகர்வோர் அனைவரும் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிப்ரவரி, மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் நிலவும் வறட்சியான காலநிலையின் காரணமாக நாட்டில் மின்சார தேவையும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையின் மின் கட்டமைப்பின் இதுவரை பதிவு செய்யப்பட்ட அதிகபட்ச மின்சார தேவை 3089 மெகாவாட் ஆகும். இந்த அளவு கடந்த வாரம் திங்கட்கிழமை பதிவாகியுள்ளது. அதேபோல் அன்றைய மொத்த மின்சார நுகர்வு 60.56 கிகாவாட் மணித்தியாலங்களாக இருந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. வறட்சியான காலநிலை மற்றும் எரிபொருள் நெருக்கடி நிலவும் சூழலிலும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தேவைக்கேற்ப எரிபொருளை வழங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக நாட்டில் மின்வெட்டின்றி தொடர்ச்சியான மின்சார விநியோகம் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே பொதுமக்கள் அனைவரும் மின்சாரத்தை முடிந்தவரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். செய்திகளை எமது சேனலின் ஊடாக பார்ப்பது மட்டுமில்லாமல் உடனுக்குடனான செய்தி அறிவிப்புகளை பெற்றுக்கொள்ள மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எமது வாட்ஸ்அப் சேனலிலும் இணைந்து கொள்ளுங்கள்.